ஹே காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்த ரியல்மி ஏர்பட்ஸ் இதை வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1800 ப்ரைஸில் வந்து நான் ரியல்மியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான், சரிங்களா? ஸோ இது வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, இதோட சவுண்ட் குவாலிட்டி, இதோட பேட்டரி பேக்கப், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். இந்த வீடியோவில் வந்து இந்த ஏர்பட்ஸை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸில் வந்து ரியல்மி பட்ஸ் T300 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி ஸ்பேசியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. லவ் லேட்டன்சி ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12.4 mm டைனாமிக் பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் 40 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதில் பாட்டு கேட்டுக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து 1800 இந்த ரியல்மி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்குது. இந்த கேஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காதுக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி 2 டைப் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் காதுக்கு வந்து எது கரெக்டாக சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் மாட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான், சரிங்களா? பார்க்குறதுக்கு வந்து மெட்டல் மாதிரியே இருக்கும். ஆனால் மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கங்கே கை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து அது மேலே வந்து விழாது. ஸோ அதனால் மேட் ஃபினிஷில் வந்து நல்லாவே இருக்குது. பார்க்க மெட்டல் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான், சரிங்களா? நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான். ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து ப்ளூ மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இந்த பிளாக்கோட பேர் வந்து என்னமோ சொன்னாங்க. ஸோ அதை வந்து மறந்து போச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஆனால் சுத்த பிளாக் மாதிரி இல்லை, லைட்டாக வந்து ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா இதில் Type-C வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து இந்த கேஸில் வந்து ஃபுல்லாகிடுது, சரிங்களா? மித்தபடி சவுண்டு குவாலிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் பாக்ஸை அன்பாக்சிங் பண்ண உடனே நான் வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஏர்பட்ஸோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, இதில் என்னென்ன வந்து நிறைகள், அது மட்டும் இல்லாமல் குறைகள், என்னென்னலாம் வந்து இதில் எனக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல, இதில் எவ்வளோ தூரம் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த காதில் வைக்கும் போது பாடும், அதே காதில் இருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து பாஸ் ஆகிரும், அதாவது ப்ளே அண்ட் பாஸு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்கல. மித்தபடி இவங்க பாக்ஸில் வந்து 360 ஃபேஷியல் ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மித்தபடி பார்த்தீங்கன்னா இதில் மெயினான விஷயம் என்னென்னா இதில் டால்பி அட்மோஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மித்தபடி இந்த ஹெட்ஃபோன்ஸை நான் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து என்னடா இதை போய் வாங்கிட்டோமே, என்னடா சவுண்டு குவாலிட்டி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தோணலை. ஏன்னா இப்போ தான் நான் வாங்கி நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதோட போக போக தான் வந்து தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, இது உண்மையிலேயே வந்து இந்த 1800 கொடுத்து நான் வாங்கின ரேட்டுக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்றது போக போக தான் வந்து தெரியும். கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோவாக வந்து இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோ வரும். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரியல்மி T300 இந்த ஏர்பட்ஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக கண்டிப்பான முறையில் அந்த வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கூட அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். இல்லைனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோவோட லிங்கை கூட நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.